ஹலோ guys, வெல்கம் பேக் டு மால் போஸ்ட் சேனல் அண்ட் திஸ் இஸ் ஒரு நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் சார்ட்டட் அரே 2 அப்படின்ற கொஸ்டின் பார்க்க போகிறோம். போன வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் த சார்ட்டட் அரே 1 பார்த்துருந்தோம். ஸோ அந்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ அரேல வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் பண்ண ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அந்த அரேல இருக்க டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ்ல ரிமூவ் பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு என்ன சைஸ் வரும்ன்றதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதே மாதிரி டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணி இன்பிளேஸ்லேயே வந்து மேனிபுலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்பிளேஸ் இந்த சென்ஸ் புது அரே கிரியேட் பண்ணாமல் இருக்கிற எலிமெண்ட்ல மட்டும் மேனிபுலேட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கணும். ஸோ போன சம் அதாவது டூப்ளிகேட் சம் 1க்கும் 2க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டூப்ளிகேட் எலமெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணல. பட் ஆனால் இந்த ப்ராப்ளம் வந்துட்டு என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இட்ஸ் நத்திங் பட் அதாவது ஒரு எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் 2 டைம்ஸ் வந்து அப்பியர் ஆகிருக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் வரைக்கும் அப்பியர் இருந்தாலுமே அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் இல்லைன்ற மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்துட்டு அதாவது ஒரு எலமெண்ட் வந்துட்டு 2 டைம் நம்மளோட நான் டூப்ளிகேட் அரேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அப்படின்றத வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ரிட்டன் டைப் என்ன பண்ண போறோம்னா, அதாவது டூப்ளிகேட் இவங்க கொடுத்த கன்ஸ்டன்ஸ் பண்ணி நம்ம டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணக்கப்புறம் என்ன சைஸ் வருதோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண போறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்பிளேஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரேவை மேனிபுலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி கேன் கோ ஃபார் த ட்ரை ரன். ஓகேங்களா? ஸோ ட்ரை ரன் ஒன்றும் இல்லை, இவங்க என்ன கொடுத்துருக்காங்க 111. ஸோ 111 அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க இது. ஸோ நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், இன்பிளேஸ்ல மேனிபுலேட் பண்ணுறதுனா நமக்கு வந்து இண்டெக்ஸ் வேணும். ஓகேங்களா? இண்டெக்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு we should traverse from starting index is equal to 0 to the end of the index which is nothing but n minus 1. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேனிபுலேட் பண்ண போகிற அரே இப்படி வச்சுக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், இதுலேயே நம்ம வந்துட்டு மேனிபுலேட் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுன்றதுக்காக நான் வந்துட்டு தனியாக ஒரு அரே மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இது வந்துட்டு புது அரே கிடையாது. இந்த அரேவை தான் நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன், இப்படி வந்துட்டு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போகிறேன், நான் இதில் என்ன யூஸ் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ் மேப் யூஸ் பண்ண போறேன். ஏன் ஹேஷ் மேப் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, அட்மோஸ்ட் டுவைஸ் வந்துட்டு அப்பியர் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. டுவைஸ் அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்துட்டு அதிகபட்சம் 2 டைம் வந்துட்டு அப்பியர் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ரிலேட் ஆகிறனால நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்துட்டு எப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஹேஷ் மேப் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதான் ஹேஷ் மேப் போட்டிருக்கேன் ஃப்ரீக்வன்சி வரங்காட்டி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் 1 அப்படின்ற எலமெண்ட் வருது. ஸோ 1 வந்துட்டு என்ன பண்ணுறேன், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறனால 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 சொல்லிட்டு நான் வந்துட்டு மேப்பில் அடைட் பண்ணிக்கிறேன். கீ வந்துட்டு 1, வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 1 இருக்கும். அதே மாதிரி என்ன செக் பண்ணுறேன், நான் என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 2 செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதோட ஃப்ரீக்வன்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது, விச் இஸ் நத்திங், அதாவது 1 தான் இருக்குது. 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 2 தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், நான் இதை வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இண்டெக்ஸ் ஆஃப் 0, அதாவது nums of 0 is equal to current element 1 வந்துட்டு போட போகிறேன். அப்போ எனக்கு இங்கே வந்து 1 வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் ஐட்ரேஷன் வரேன். செகண்ட் ஐட்ரேஷன் வந்துட்டு எனக்கு 1 வருது. 1 வந்துட்டு ஆல்ரெடி மேப்பில் இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறேன், நான் மேப்பில் இருக்கங்காட்டி என்ன பண்ண போகிறேன்னா இதை எரேஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன், இதை வந்துட்டு 2 அப்டேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஏன்னா நான் செகண்ட் டைம் இந்த எலமெண்ட்டை பார்க்குறேன், அதனால் வந்துட்டு 2 அப்டேட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 2 தான். அதாவது 2ன்றது பார்த்தீங்கன்னா 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 2 தான். இந்த 2 நான் என்னன்னு சொல்கிறேன், ஃப்ரீக்வன்சி வந்துட்டு சொல்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா இண்டெக்ஸ் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? i++ போட்டிருப்பேன். அப்போ விச் இஸ் நத்திங் பட் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா i இஸ் ஈக்குவல் டு 1 தான் இருக்கும். ஏன்னா நான் அந்த இண்டெக்ஸில் ஆல்ரெடி எலமெண்ட் வந்துட்டு மேனிபுலேட் பண்ணி பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த அப்சல்யூட்டாக வந்து இண்டெக்ஸ் ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன், நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 இருக்கு, இஸ் ஈக்குவல் டு 1 போட்டுட்டு அதே மாதிரி ஐயை வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அதே மாதிரி என்ன பண்ணிடுவேன், ஐயை வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன். இன்க்ரிமெண்ட் பண்ணால் ஐ வந்துட்டு இந்த இடத்துல என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 வந்துட்டு வந்துடும். ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப 1 போட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்மோஸ்ட் டுவைஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தன் ஆர் ஈக்குவல் 2 தான் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க என்ன பண்ணுறேன், அரையில வந்து தூக்கி போடுறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 வருது. ஸோ 2 அப்படின்ற எலமெண்ட் வந்துட்டு வருது. ஓகேங்களா? சாரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 தான் வருது. சாரி ஃபார் த கன்ஃபியூஷன். ஸோ அடுத்த எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 1 தான் வருது. இப்போ 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேப்பில் என்ன பண்ணுவேன், ஃப்ரீக்வன்சி நான் வந்துட்டு அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும் இந்த இடத்துல, ஸோ 3ன்னு சொல்லிட்டு அப்டேட் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 2 செக் பண்ணிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐட்ரேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுவேன். இந்த ஐட்ரேஷன் நான் என்ன பண்ணிடுவேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸ்கிப் தி ஐட்ரேஷன். ஏன் ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க வந்துட்டு அட்மோஸ்ட் வந்துட்டு 2 எலமெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆனால் எனக்கு வந்து இந்த ஃப்ரீக்வன்சி வந்து இந்த இடத்துல 3ன்னு வருது. ஸோ 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் நத்திங் பட் இது வந்து கிரேட்டர் தன் 2 வருது. ஸோ அதனால வந்துட்டு அந்த எலமெண்ட் நான் பிளேஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த் ஐட்ரேஷன் வந்துட்டு 2 அப்படின்ற எலமெண்ட் வருது.
ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன்னா 2 வந்துட்டு 1ன்னு போட்டுக்கிறேன். அடுத்து வந்துட்டு நான் செக் பண்ணுறேன். 2 வந்துட்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 செக் பண்ணுறேன். அப்சல்யூட்டாக இது வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால என்ன பண்ணுறேன், இண்டெக்ஸ் அதாவது நம்ஸ் ஆஃப் செகண்ட் பொசிஷனில் என்ன பண்ணுறேன்னா அந்த கரண்ட் எலமெண்ட் வந்துட்டு போட்டுட்டு ஸோ இண்டெக்ஸ் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இண்டெக்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணால் எனக்கு வந்துட்டு ஒன்று வரும், i இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ எனக்கு இந்த இடத்துல 2ன்றது வந்துட்டு வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், ஃபிஃப்த் ஐட்ரேஷன் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப 2 வருது. இப்போ நான் ஹேஷ் மேப் வந்துட்டு அப்டேட் பண்ண போகிறேன். ஹேஷ் மேப் அப்டேட் பண்ணனா எனக்கு என்ன வரும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2ன்னு அப்டேட் ஆயிரும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன செக் பண்ணுவேன்னா 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாரி இந்த இடத்துல வந்துட்டு ஃப்ரீக்வன்சி 1. ஓகேங்களா, சாரி ஃபார் த மிஸ்டேக். இந்த இடத்துல 2 லெஸ் தான் ஈக்குவல் டு 2ன்னு போட்டேன், அதாவது எலமெண்ட் வச்சு செக் பண்ணிட்டேன். பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 தான். ஓகேங்களா, அந்த ஃப்ரீக்வன்சி வச்சு தான் செக் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல 1 லெஸ் தான் ஈக்குவல் டு 2 தான் வரும். ஸோ இந்த ஐட்ரேஷன்ல தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீக்வன்சி வந்துட்டு 2 இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன செக் பண்ணுறேன், ஸோ 2 லெஸ் தான் ஈக்குவல் டு 2 செக் பண்ணுறேன். அப்சல்யூட்டாக கரெக்ட் தான். அப்போ என்ன பண்ணுறேன், நம்ஸ் ஆஃப் 3 தான் நம்மளோட கரெக்டாக இன்க்ரிமெண்ட் பண்ண இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் எலமெண்ட் 2ன்னு போட்டுறேன். இப்போ நான் இண்டெக்ஸ் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணா எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா i இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வந்துடும். இப்போ இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா 2ன்னு வந்துடும். ஓகேங்களா, இப்போ ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. ஸோ 3 வந்துட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் மேப்பில். அப்புறம் என்ன பண்ணுவேன், 3 1ன்னு சொல்லிட்டு போட்டுருவேன். இப்போ இதோட ஃப்ரீக்வன்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1, அதாவது 3யோட ஃப்ரீக்வன்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1. இப்போ நான் என்ன செக் பண்ண போகிறேன், 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 2 செக் பண்ணுறேன். அப்சல்யூட்டாக பார்த்தீங்கன்னா 1 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 2 தான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ நம்ஸ் ஆஃப் ஃபோர்த் இண்டெக்ஸில் என்ன பண்ணுறேன்னா இந்த எலமெண்ட் வந்துட்டு 3ன்ற எலமெண்ட் வந்துட்டு போட்டுட்டு இண்டெக்ஸ் வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன், இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும், i இஸ் ஈக்குவல் டு 5 வந்திருக்கும். ஓகேங்களா, i இஸ் ஈக்குவல் டு 5 வந்திருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 வந்திருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3ன்றது வந்துட்டு வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ரன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த ட்ரை ரன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரீக்வன்சி வச்சு அட்மோஸ்ட் வைஸ் இருக்க எலமெண்ட்ஸும் இல்லை அது கீழே இருக்கிற எலமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அலோவ் பண்ணிட்டு அரே வந்துட்டு மேனிபுலேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த அரே வந்துட்டு மேனிபுலேட் பண்ணக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தா இப்படி தான் இருக்குது, 1 1 2 2 3. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீட் கோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கே எலமெண்ட்ஸ் தான் எடுக்கும். நம்ம ரிட்டர்ன் பண்ணக்கூடிய எலமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன யோசிக்கலாம்னா இந்த இடத்துல நீங்கள் மாற்றிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். ஓகேங்களா, கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். ஏன்னா இங்கே 3 1 இருக்கு. ஸோ அந்த 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக வந்திருக்கும். பட் ஆனால் இந்த 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லீட் கோட் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ அவங்க வந்துட்டு கொஸ்டின் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கே எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த கேன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ். ஓகேங்களா, அதாவது மொத்தமாக டூப்ளிகேட்ஸ்லாம் அவங்க கன்ஸ்டன்ஸ் படி நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் 5 எலமெண்ட்ஸ் தான் இருக்கு போன்றது வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், லீட் கோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 எலமெண்ட்ஸ்ல செக் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 எலமெண்ட்ஸ்ல செக் பண்ணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்துட்டு 1 1 2 2 3 தான் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இங்கே பார்ப்போம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் எப்படி டிட்டர்மின் பண்ணிருக்காங்கன்னா 1 1 2 2 3 தான் இருக்கு. ஸோ நம்ம ட்ரை ரன் வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ இந்த சம்மோட ட்ரை ரன் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து கோட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறேன், டிக்ளேரிங் தி ஹேஷ் மேப். ஓகேங்களா, ஹேஷ் மேப் டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இன்டீஜர் தான். என்னோட அரே எலமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டைப்பு, என்னோட ஃப்ரீக்வன்சி இன்டீஜர் டைப்பு ஈக்குவல் டு மேப்பு ஈக்குவல் டு நியூ ஹேஷ் மேப்பு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன், லூப் பண்ண போகிறேன். லூப் திருப்பதி அரே ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணிட்டு ஃபார் இன்ட்டு நம்ம நம்ஸு ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணால் மேப்பில் வந்துட்டு எலமெண்ட் போட போகிறேன். எப்படி ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸில் அந்த கெட்டர் டிஃபால்ட் மெத்தட் பற்றி நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதை தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். மேப் டாட் புட் ஆஃப் நம்ம கம்மா மேப் டாட் கெட்டு ஆர் டிஃபால்ட்டு ஆஃப் அந்த கரண்ட் நம்பரு கம்மா 0 + 1. என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த லைன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் கலெக்ஷன்ஸில். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ஷன்ஸ் ஜாவா கலெக்ஷன்ஸ் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹேஷ் மேப் பற்றி போட்டுருப்போம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு புரியும். என்ன பண்ணியிருக்கோம், if the current element is not in the map, store it with the frequency of 1, or else already if the element is present in the map, get the previous frequency and add it with 1
அப்படியே அப்டேட் ஓகேங்களா. இதுதான் அந்த லைன் வந்துட்டு பண்ணுது ஓகேங்களா. இப்போ நான் என்ன செக் பண்ண போகிறேன், இந்த இடத்துல இண்டெக்ஸ் ஒன்று வேணும் ஓகேங்களா. இந்த இண்டெக்ஸ் எதுக்குன்னா இன்ட்டு இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 எதுக்கு யூஸ் பண்ணோம்னா அரே மேனிப்புலேஷன், அதாவது இன்பிளேஸ் அதாவது மேனிப்புலேஷன், அதாவது இன்பிளேஸ் அப்டேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஏன்னா நம்மளுக்கு வந்து புது அரே கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கொஸ்டின்லேயே. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்காமல் இருக்கிற அரே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் பண்ணி பண்ணணும். இப்போ நான் என்ன செக் பண்ண போகிறேன், இதில் ஃப்ரீக்வன்சி ஓகேங்களா. இஃப் மேப் டாட் கெட் ஆஃப் கரண்ட் நம்பர் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2, ஏன்னா நம்மளுக்கு அட்மோஸ்ட் 2 அப்படின்னா லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2 தான். இன்கேஸ் 2 ஆர் 2 கூட இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன், அப்டேட் பண்ணிடுவேன். நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் பிளஸ் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த கரண்ட் எலமெண்ட் ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், இஃப் தி கரண்ட் elements frequency is less than or equal to 2, add it to the array and update the index. இந்த வேலையை நம்ம இங்கிட்டு பார்த்துருக்கோம். இப்போ எல்லாமே பண்ணக்கப்புறம் ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் யூனிக் எலமெண்ட்ஸ் இவங்க கன்ஸ்டன்ஸ் படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணோம்னா ஜஸ்ட் நம்ம இண்டெக்ஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன் வந்துட்டு இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் வந்துட்டு நான் இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறேன்னா இங்கேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அப்படின்ற வேரியபிளோட அந்த வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அரே எலமெண்ட்ஸோட டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இல்லாத சைஸாக இருக்கும். ஸோ நம்ம ட்ரை ரன்லேயே பார்த்துருப்போம். ஸோ அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து டெஸ்ட் கேசஸ் எல்லாமே ரன் ஆயிடுச்சு. ஸோ லெட் அஸ் சப்மிட் த சொல்யூஷன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோட் வந்துட்டு ரன் ஆயிடுச்சு. ஸோ ஒன்றுமே கிடையாது. இப்போ ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் த சாட்டர்டே 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த கன்செப்ட்டுமே கொடுக்கல, ஜஸ்ட் நம்ம டூப்ளிகேட் எலமெண்ட் ரிமூவ் பண்ண போதும். ஸோ இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ வந்துட்டு மேக்ஸிமம் 2 எலமெண்ட் வரைக்கும் அலோவ் பண்ணு. ஸோ 2 எலமெண்ட் வரைக்கும் இருந்தாலுமே நான் வந்துட்டு அதை டூப்ளிகேட்டாக கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். நீ அப்படி கன்சிடர் பண்ணாமல் நீ வந்துட்டு எனக்கு வந்துட்டு கோட் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்துட்டு ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணங்காட்டி நம்ம ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி அதிகபட்சம் 2 எலமெண்ட் வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு நான் டூப்ளிகேட்னு கன்சிடர் பண்ணி நம்ம வந்துட்டு அரே எலமெண்ட்ஸ்ல ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம், ஐட்ரேட் பண்ணி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி கடைசியாக நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்பிளேஸ்லேயே நம்ம அரே வந்துட்டு மேனிபுலேட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இல்லாத அரேயோட சைஸ் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதான் இந்த சம்மு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.